என்னை விட்டு கொடுக்காதவ, என்னை நடத்துகின்றவ, என்னை பாதுகாப்பவ, என் நேசர் நீரே. வியூவர்ஸ் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பில் வாழ்த்துக்கள். நான் உங்கள் கிறிஸ்டியன் குட்டி செல்வி. பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுமா? கோபம் ஒரு தீராத வியாதி. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைக்கு கூட அந்த வியாதி இருக்கும். இது எப்படி சரி பண்ணுறதுன்னு நான் சொல்ல வரல நண்பா. ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஊரில் ஒரு பெரிய பாம்பு இருந்துச்சான். அந்த பாம்புக்கு ரொம்ப பசிச்சுதான். அங்கே இருக்கிற குப்பை தொட்டி மேலே ஒரு கோழி ஒன்று உட்காந்து இருந்துச்சான். அதையாச்சும் போய் சாப்பிடலான்னு நினச்சிதான் அங்கே போகும்போது ஒரே ஒரு கண்ணாடி துண்டு அது மேலே குத்திருச்சான். அதுக்கு ரொம்ப கோவப்பட்டுருச்சு அந்த பாம்பு. என்னவா நீ குத்துற, இரு நீ என்ன பண்ணுறேன் பாரு, அடிச்சு உடச்சி என்ன ட்ரை பண்ணிச்சான். அதெல்லாம் நிறையா குத்தி 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 செத்தே போச்சான். இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளோட கோவம் சுனாமி மாறி இருக்கணும். நம்மளோட கோவம் கடலில் மாறி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வரவங்க போகிறவங்க எல்லாரும் நம்மளை மிதிச்சு மிதிச்சு விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பைபிளில் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. ஏசப்பா அன்பானவர்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அதே அழிவில் கோபமானார். அது உங்களுக்கு தெரியுமா? பாயிண்ட் நம்பர் 1, ஆழத்துக்குள்ள சூடானவங்களை சாட்டிலேயே அடித்து துரத்தினார். பாயிண்ட் நம்பர் 2, கீழ்ப்படியாத மக்களுக்கு 40 நாள் மழை வர வச்சு ஊரையே அடித்தார். பாயிண்ட் நம்பர் 3, அவ்வளோ ஏங்க இப்போ நீங்களும் நானும் நின்று பேசிட்டு இருக்கோம்ல, அது கூட ஆண்டவர் கோபத்தால் வர சாபத்தின் விளைவுதான். ஸோ கோபம் நல்லதுக்கு யூஸ் பண்ண நல்லது நடக்கும், கெட்டதுக்கு யூஸ் பண்ண கெட்டது நடக்கும். அன்பானவர்களே, take your anger safe way. Thank you for watching my video. God bless you all.